லோகத்துல எத்தனையோ பொருள் இருந்தாலும் திருநீருக்கு உண்டான மதிப்பு என்னது? நம்மளோட வினையை கழிக்கக்கூடியது. அந்த வினையை நாம என்ன பண்றோம்? விடார்னு கையில வாங்கிட்டு எங்கடா மீது திருநீரை கொட்டலாம்னு பாக்குறோம். சரிங்களா? திருநீர் வாங்குறதுக்குன்னு முறை இருக்குது, பூசுறதுக்குன்னு முறை இருக்குது. காலப்போக்கில நியமங்களாலையும் சூழ்நிலை காரணங்களாலும் என்ன ஆயிடுது? அது காலப்போக்கில் மறைஞ்செடுத்து. திருநீர் ஒருத்தர் ஆச்சாரி பெருமக்களார் வச்சு விடுற மாதிரி இருந்தா அதற்கு எந்த சூழ்நிலை காரணமும் தேவையில்லை. ஆனா நம்ம கையில வாங்கும் பொழுது வாங்கணும்னு என்ன பண்ணோன்னு, வலது கையால வாங்கிட்டு என்ன பண்ணுவோன்னு, சுவாமி சன்னதி முன்னாடி வச்சிடக்கூடாது. திருநீர் கொடுத்தவா முன்னாடி வைக்க கூடாது. பெரியவா யாராச்சும் இருந்தா பெரியவா முன்னாடி வைக்க கூடாது. எதிர்த்தாப்புல தீபம் எரிஞ்சிட்டு இருந்தா தீபத்து முன்னாடி வைக்க கூடாது. எதிர்த்தாப்புல ஹோமம் பண்ணிட்டு இருந்தாலும் அங்க முன்னாடி வைக்க கூடாது. எதிர்த்தாப்புல நீர் ஓடிட்டு இருந்தா அது முன்னாடி வைக்க கூடாது. இத்தனை காரணம் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, திருநீரை எங்க எப்ப எப்படி வேணாலும் பூசலாம். சுவாமி ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு? வெப்பு நோய் போக்குறதுக்காக உடல்ல மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பல் எடுத்து மந்திரமாவது நீருன்னு பூசினாரு. அத்தனை விதமான நோயும் போச்சு. அதே மாதிரிதான் சரிங்களா, திருநீருக்கு சுவாமிக்குண்டான மதிப்பு இருக்கு. அதனால திருநீர் வாங்கிட்டு என்ன பண்ணீங்க? பவ்யமா நெத்தில இட்டுங்க. இன்னொரு நியமனம் இருக்கு. திருநீர் வாங்கினா இடது புருவத்துல இருந்து வலது புருவம் வரைக்கும் திருநீர் வைக்கணும். 3 கையில தான் திருநீர் வைக்கணும். முடியாத பட்சத்துல ஆள்காட்டியும் பெருவரில் சேர்த்தாச்சு திருநீர் வைக்கணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம்?